தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை கொட்டியது. சென்னை பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, அம்பத்தூர், ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை வரை இடி மின்னலோடு மழை வெளுத்து வாங்கியது. கொரட்டூர், திருநின்றவூர், திருமுல்லைவாயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நேற்று மாலை வானில் கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் அருகே உள்ள கிராமங்களில் 1 மணி நேரம் இடியோடு மிதமான மழை பெய்ததை அடுத்து ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர், வேலூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இதனிடையே மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக வரும் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, மத்திய அரபிக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.